Hi friends, இது தமிழ் லேயர் டெக் உடன் சந்திக்கின்றேன். இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொண்டிருக்கிறோம். அந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் வீடியோக்கு மேலே இந்த லிங்க்கை கொடுத்திப்போம். யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க்கை கொடுத்திப்போம். அதனோட ஆப்பை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சார் நாங்கள் இன்றைய பார்க்க போகிற எப்போ என்ன வேண்டாம், மொபைலில் டேட்டாவை ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களோட வாட்ஸ்அப்பை ஸ்டாப் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். அதாவது வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்ஸலோ அப்படி அடிக்கடி மெசேஜில் இருக்கும். அதனால் இந்த வாட்ஸ்அப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கணுமெண்டா இந்த எப்பூடாக உங்களுக்கு நிறுத்தி வைக்கலாம். அடுத்த அனைத்து எப்ஸ்லையும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த எப்பை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஸில் இருக்கிற விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ளுது. முதல்ல இந்த ஆப்ஸில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ஆன் பண்ண நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜில் அப்படியே உங்களுக்கு பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இதே அப்ளிகேஷனை அந்த எப்போக்கு நீங்கள் அதை ஆஃப் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணின நேரத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய மெசேஜெல்லாம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். அதாவது இப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆன் பண்ணுற நிமிஷத்துலேருந்து நீங்கள் எப்போ ஆஃப் பண்ணுறீங்களோ அது மட்டும் வாட்ஸ்அப்பில் உங்களோட வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜில் அனைத்தும் இதை நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். கண்டிப்பாக அதுக்கு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். சார் நாங்கள் இன்றைக்கி இந்த எப்போ முதல்ல ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய கட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு மேலே பார்க்கக்கூடியது மாதிரிக்கும் இந்த ஆப்பில் உங்களுக்கு மேலே ஆக்டிவேட் ஆப்னு கொடுத்திருக்கிறாங்க. வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த டிக்கை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் இந்த இடத்துல வரும். ஆனாலும் உங்களுக்கு டேட்டா ஆன் பண்ணியிருந்தா அடுத்த ஆப்ஸில் எல்லா ஆப்ஸையும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப்பை மட்டும் தவிர. சார் நாங்கள் இதை ஆன் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் பேக் பேத்துக்குள்வோம். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் குவைட் நம்பர்லேருந்து நான் ஸ்ரீலங்கா நம்பர் உள்ள வாட்ஸ்அப்பை தான் நான் பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று நான் சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இப்போ ஹாய் என்று அனுப்பிக்கொள்ளுவேன், அப்படி ஹலோ என்று நான் அனுப்பிக்கொள்ளுவேன். உங்களுக்கு இப்போ நான் ஹலோ வந்து அனுப்பக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடியது மாதிரிக்கும் அது உங்களுக்கு ஒன் ரைட் தான் புழுந்திக்குது. அதாவது அந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த எப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதாவது சேம் மொபைலில் எப்படி நாங்கள் டேட்டாவை ஆஃப் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரு நண்பருக்கு சென்ட் பண்ணும்போது எப்படி அந்த ஒன் ரைட் வருமோ அதே மாதிரி தான் வரும். சரி, இப்போ இதில் ஒன் ரைட் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் பேக் போவோம். இப்போ நான் இந்த எப்பை நான் ஓப்பன் பண்ணி அந்த ஒன் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்வதன். சரி, இப்போ நான் அதே எப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த டிக் மார்க்கை நான் மறுபடி ஆஃப் பண்ணிக்கொள்வதன். உங்களுக்கு பார்க்கக்கூடியது மாதிரி இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்ஸில் எல்லாம் பேத்துருச்சு. இப்போ மறுபடியும் நாங்கள் ஸ்ரீலங்கா நம்பர் நான் கொடுத்திக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்வதன். அதை முதல்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் சென்ட் பண்ணினேன். அந்த சென்ட் பண்ண வாட்ஸ்அப்பை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன காரணம்டா, இப்போ நான் அந்த எப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த எப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் ரைட் தான் புழுந்திக்குது. அடுத்த வாட்ஸ்அப் அதை நாங்கள் ஓப்பன் பண்ண அதாவது இந்த எப்பை நாங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப்பை நாங்கள் எப்போக்கு ஓப்பன் பண்ணுறோமோ அப்போக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அதில் வரும். இப்போ நாங்கள் அந்த எப்போ அதாவது அந்த வாட்ஸ்அப்பை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ நான் இந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் ஒரு மெசேஜில் வருது. இப்போ நான் வந்து ஹலோன்னு அனுப்பிக்கக்கூடிய இந்த அடுத்த வாட்ஸ்அப்லேருந்து அனுப்பிக்கக்கூடியதை வந்து நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். இப்போ தான் வந்திக்குது. அதாவது வந்து இந்த எப்போ வந்து நீங்கள் ஒன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜில் எதுவும் வராது. இப்போ மேலே பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் ஒரு குரூப்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திக்குது. இந்த மெசேஜும் வந்து அந்த எப்போ வந்து நாங்கள் எப்போக்கு ஒன் பண்ணுறோமோ அந்த நிமிஷத்துலேருந்து வரக்கூடிய மெசேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று, யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுத்திப்பேன், அதனோடாக பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து வீடியோக்கு மேலே கொடுத்திப்பேன், அதனோடாக பார்த்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இன்னும் ஒரு நல்ல தகவலோடு வந்து சந்திக்கின்றேன்.